வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, கலித்தொகையின் 51வது பாடலை காண்போம் வாருங்கள். தலைவி கூற்று. தலைவி தோழியிடம் கூறுவது. கலித்தொகை 51வது பாடல், குறிஞ்சிக்கலியில் 15வது பாடல். தலைவி கூற்று. பாடியவர் கபிலர். குறிஞ்சி பாடுவதில் வல்லவர் கபிலர். திணை குறிஞ்சி. வெண்டலை பிழையாமல் வந்த வெண்கலிப்பாவினால் பாடப்பட்ட பாடல். ஒரு அழகிய நாடகப் பாங்கில் ஒரு சிறுகதையை, இன்பியல் சிறுகதையை சுவைப்பது போன்று சுவைப்போம் வாருங்கள். சுடர்தொடி கேளாய். ஒளிமிக்க அழகிய சுடருகின்ற வளையலை அணிந்த பெண்ணே, தோழியே கேள். சிறுவயதில் நாம் தெருவில் ஆடும் மணல் சிற்றில் காலின் சிதையா. தெருவில் நாம் சின்னதாக மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருக்கும் பொழுது வந்து டர் என்று சொல்லிக்கொண்டே காலில் சிதைத்து விட்டு செல்லும் சிறிய பட்டி, சிறிய பையன் அடைச்சிய கோதை பறிந்து மேலும் தலையில் சூடியுள்ள மலரை பூவை பறித்து பீத்து போட்டுவிட்டு சென்று விடுவான். அப்படி சென்ற அவன் அடுத்து வரிப்பந்து கொண்டு ஓடி, நாம் பந்து விளையாடுகின்ற பொழுது அந்த பந்தினை எடுத்துக்கொண்டு சென்று விடுவான். இப்படியாக நோத்தக்க செய்யும் சிறுபட்டு, நம் மனது வலிக்கும்படியாக குறும்பு செயல்களை செய்யும் சின்ன பையன் பட்டி. மேல் ஓர் நாள் அவன் வளர்ந்து பருவ வயதை அடைந்தான். கட்டிலங்காளையாக வளர்ந்தான். அன்னையும் யானும் இருந்தேமா, நானும் என்னுடைய அம்மாவும் இல்லத்தில் இருந்தோமா. அப்பொழுது இல்லீரே என்று குரல் கேட்டது. அதுவும் இல்லாமல் உண்ணு நீர் வேட்டேன் என வந்தார்க்கு. இல்லத்தில் யாராவது இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்கின்றது, குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்க, அன்னை என்ன சொன்னான்னா, அடற்பொற் வாக்கி சுடரிழாய். ஒளி பொருந்தியவளே, அடர்ந்த பொன்னாலாகிய கலனில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு உண்ணு நீர் ஊட்டிவா என்றாள். குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கின்றார் யாரோ தெரியவில்லை. சென்று தண்ணீரை கொடுத்து வா என்று சொன்னாள். யானும் தன்னை அறியாது சென்றேன். நான் என்ன பண்ணேன், தண்ணீர் எடுத்து முகர்ந்து அந்த பொன் கலனில் முகர்ந்து கொண்டு வந்தவர் யார் என்று அறியாது சென்றேன். இந்த அன்பு பாருங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு. தன்னை அறியாது. இங்கு தன்னை என்பது யாரை சொல்லுகின்றாள் என்றால், தன்னைத்தானே தலைவியை சொல்லிக் கொள்ளவில்லை. அங்கு வந்திருக்கின்ற தலைவனை தன்னை என்று சொல்கின்றார். தலைவனும் தானும் ஒன்று. அந்த நிலையில் அந்த அன்பு அவர்களிடத்தில் காணப்படுகின்றது. அதுதான் சொல்கின்றாள் பாருங்கள். தன்னை அறியாது சென்றேன். வந்தவர் அந்த இளைஞர்தான் என்று அறியாது சென்றேன். மற்று என்னை வளைமுன்கை பற்றி நலிய. நான் சென்று தண்ணீர் கொடுத்தேன். கைகளில் அந்த கலனை வைத்து தண்ணீர் கொடுத்தேன். அதற்கு அவர் என்ன செய்தார், என்னுடைய வளையல் அணிந்த கையை பற்றி கொண்டார். தெருமந்திட்டு வளைமுன்கை பற்றி நலிய அவர் அப்படி பிடித்து கொண்டதும் நான் என்ன செய்தேன், தெருமந்திட்டு ஐயோ அம்மா என்று அலறினேன். அதற்கு உடனே இன்னும் கத்துகின்றேன். அண்ணா, இவன் ஒருவன் செய்தது கான் என்றேனா. அம்மா பாருங்கம்மா, இவர் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் அலறினேனா. அன்னை அலறி படர்தர உள்ளே இருந்து அன்னை, அச்சச்சோ என்னம்மா ஆச்சு, வந்தவருக்கு நம்முடைய வீட்டிற்கு அந்த விருந்தோம்புகின்ற பண்பு வெளிப்படுகின்றது பாருங்க. அலறி அடித்து கொண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி அலறி படர்தர அங்கு வர
தன்னை யான் உண்ணு நீர் விக்கினான் என்றேனா. அந்த இடத்துல அவங்க இருவரும் எதிர்பட்டு கொண்டு அன்பு பரிமாறிக்கொண்டு இதயம் ஒன்றிணைந்து விட்டது. அதை இங்கு காட்டுகின்றார் பாருங்கள் புலவர். தன்னை நான் என்ன செஞ்சேன், உண்ணு நீர் விக்கினான். இங்கேயும் பாருங்கள் தன்னை என்பது யாரை குறிக்கின்றார்? தலைவி தன்னுடைய தலைவனை குறிக்கின்றாள். அம்மா அவருக்கு குடித்த நீர் விக்கிவிட்டது என்று சொல்ல அன்னை என்ன செய்தாள்? தன்னை புறம்பு அழித்து நீவ. தன்னை புறம்பு அழித்து நீவ. தன்னை என்றே குறிப்பிடுகின்றால் ஈருடல் ஓர் உயிர். அதுதான் இங்கு கருத்தாக அமைகின்றது. அந்த அன்பு எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் பாருங்கள். தன்னை புறம்பு அழித்து நீவ. தன்னுடைய தலைவனுடைய முதுகினை நீவ. இப்பொழுது நாம் கூட செய்வோம் சயின்டிஃபிக்கலாக, அறிவியல் ரீதியாக முதுகு புறை ஏறிவிட்டது என்றால் முதுகினை நீவி விடுவோம். அதுபோல அவருடைய தலைவனுடைய முதுகினை நீவ மற்ற என்னை. அந்த நேரத்தில் என் தலைவன் என்ன செய்தான் பாருங்கள். கடைக்கண்ணால் கொள்வான் போல் நோக்கி அவனுடைய கண்களால் லேசாக என்னை கண்டான். நகைக்கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன். என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தான் பாரு தோழி. கண்ணால் பேசியே என்னை அவரிடத்தில் அழைத்து விட்டார். அவராகவே வாழ வைத்து விட்டார் என்று தன்னையும் தலைவனையும் சேர்த்து ஒரு கவிதை அழகாக நாடகப் பாங்கில் சுவைத்தீர்கள். தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.